அவர் சொல்லுகிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். கஷ்டமான வாழ்க்கையா? அதை தேவன் மிருது செடியாய் பசுமையாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் அமைதியாக இருக்கிறீங்க, சாப்பிடல நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லவர். சமூகத்திலே மகிழ்ச்சியாய் காணப்படுவோம். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. ரட்சிப்பின் தேவன் நாமம் உயர்த்தப்படட்டும். எத்தனை பேர் வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அப்படியே ஒரு பாடல், ஒரு கவியை மாத்திரம் பாடி செல்ல விரும்புகிறேன். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி. சொல்லுவோமா? நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் சொல்லலாமா? நம்புவேன் இறுதி. நம்புறவங்க மாத்திரம் சொல்லுவோமா? நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவும். சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. உம்மை நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு என்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவார். அறிக்கை செய்து யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. அதனால செய்தியும் இதை சார்ந்துதான். நம்புவேன் இறுதி வரை, விசுவாசத்தோடு இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வார்த்தைகளாக போகலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா.
இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனையே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? செய்தியின் தலைப்பு, யார் விசுவாசி? அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்ன? யார் விசுவாசி, இல்லைனா யார் தேவ பிள்ளை, இல்லை யார் கிறிஸ்தவன் வைத்துக் கொள்ளலாம். நான் எடுத்திருக்கிறது யார் விசுவாசி. விசுவாசி என்று சொல்லுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய குணாதிசயம் என்ன, நாம் எதை சார்ந்து இருக்கிறோம், விசுவாசிகள் என்பதற்கான பெயர் எதிலிருந்து வந்தது, அது நம்ம இடத்துல இருக்கிறதா, எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் உள்ளங்களுக்கு ஊழியம் செய்வாராக, உங்கள் இருதயத்தில் பேசுவாராக. இருதயத்தை, வார்த்தையை கவனித்து ஆண்டவருக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் இருதயத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இடத்துல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனையே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசி யார் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் விசுவாசி? அதுக்கு ஆன்சர், உலகத்தை ஜெயிக்கிறவன் விசுவாசி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்தீங்களா? காலைல எத்தனை போய் சொன்னீங்க? கேளுங்க, உலகத்தை ஜெயித்தீங்களா? ஆமா. நம்ம சொல்றது எல்லாம் என்ன செய்யறோம்னா, நான் விசுவாசி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அப்படி இப்படி என்ன செய்யறோம் சொல்றோம். ஆனால் விசுவாசிகளுடைய குணாதிசயம் என்ன, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் பக்குவம் என்ன, இதை ஆண்டவர் வேதத்திலே தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி நாம் நடந்தால் நாம் யார்? ஆமா, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஒரு தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளையாய். ஆமென். அல்லேலூயா. தேவனால் பிறந்திருக்கிறீங்களா? ஆமென். தேவனால் பிறந்தது என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். உலகம் என்றால் என்ன? அல்லேலூயா. ஆமா, அதோடைய பிரசங்கத்தில் அப்படியே அடுத்தடுத்த காரியங்கள், தேவன் உலகத்தை எப்படி ஜெயித்தார் என்று சொல்லி செய்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உண்மையாக சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கும். ஒரு பொருள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகி அது ஒரு அதோடைய இடத்துக்கு, அதோடைய பொசிஷனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அது உடைக்கப்படணும், அது நொறுக்கப்படணும், அது பரிசுத்தம் பண்ணப்படணும், சுத்தம் பண்ணப்படணும். அப்புறம்தான் குவாலிட்டி செக்ஷனை விட்டு என்ன செய்யும், தாண்டும். தர பிரிக்கிற இடத்திலிருந்து தாண்டி அது உருவான பொருளா என்ன செய்யும், வெளியே வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட கவனித்துட்டே வந்தீங்கன்னா நான் பேசுறது என்ன செய்யும், ஆமா, உங்களுக்கு ஈஸியா புரியும். கவனிக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யாது, ஏதோ சொல்றார். சர்ச்சை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பிரசங்கம், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம்? நல்ல பிரசங்கம். என்ன பிரசங்கம்? ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கேளுங்க, விசுவாசியா இருக்கிற தேவ பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிப்பதற்கு நாம் உருவாகணும். அல்லேலூயா. எடுத்த உடனே ஒரு பொருள் என்ன செஞ்சிடாது, அதோடைய பயன்பாட்டுக்கு எடுத்த உடனே அப்படியே ரா மெட்டீரியல் என்ன செய்யாது, போகாது. அது உருவாக்குறதுக்கு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அதோடைய பொசிஷனை அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது உருவாகி ஒரு இடத்துல போய் என்ன செய்யும், நிற்கும். அதே போலதான் தேவ பிள்ளைகள் உருவாக்கப்படணும். அவர்கள் உருவாக்கப்பட்டதை அநேகர் என்ன செய்யணும், காணணும். நீங்க உருவாகி இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள மோல்டு பண்ணப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள அழகா நீங்க வடிவமைக்கப்பட்டு இருக்கிறீங்க என்பது உங்கள் கனிகளிலே என்ன செய்யும், தெரியும். அல்லேலூயா. விசுவாசி யார் என்கிற தலைப்புக்குள்ள பேசுறேன், கவனிங்க.
முதலாவது விசுவாசி என்ன செய்யணும்? உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் எங்க இருக்கு? இங்க உங்களுக்குள்ள, உங்களை சுற்றிலுமாய் உலகம் இருக்கிறது. எங்க போனாலும் பிசாசின் கிரியைகள் என்ன செய்து இந்த உலகத்தில் முழுவதுமாய் ஆக்கிரமித்து இருக்கிறபடினாலே எல்லா இடத்திலும் உலகம் இருக்கு. உலகம் என்றால் பாவம், சிற்றின்பம், அநேக காரியங்கள் என்ன செய்யலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். உலகம் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எல்லாமே உலகம்தான். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, இந்த உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது. கிறிஸ்தவன் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆமெனா? அல்லேலூயாவா? வேறு பிரிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உலகத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆக நீங்க உலகத்தோடு கலந்தவர்கள் அல்ல, உலகத்தை கலக்குகிறவர்கள், ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்ததற்கு நோக்கம் இந்த உலகத்தோடு கலந்து வாழ்வதற்காக. ஊரோடு ஒத்து வாழ்னு சொல்லுவாங்களே, அப்படி. அல்லேலூயா. யாராவது ஊரோடு ஒத்து வாழ்றீங்களா? ஆண்டவரோடு ஒத்து தான் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் சைடு தான் என்ன செய்யணும்? எப்போ எந்த காரியமா இருந்தாலும் தேவனை சார்ந்து வாழ்வது நம்முடைய இருதயத்தின் தீர்மானமாய், நம்முடைய செய்கையாய், அது நம்முடைய இரத்தத்தில் ஊறினதாய் கலந்ததாய் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி அப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனம். வேதத்திலே சொல்லி இருக்கிறது. வேதத்தில் எங்க சொல்லி இருக்குது? எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28:16. அல்லேலூயா. ஆண்டவர் சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அந்த கல் அஸ்திபாரமானது என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை அந்த கல்லை குறித்து அங்கே நாம் பேசுகிறதை பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் அங்கே ஒரு கல் என்ன செய்கிறேன், சீயோனில் ஒரு கல்லை வைக்கிறேன், அது அஸ்திபாரமானது. நான் விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற கல் அது விசுவாசிக்கிற விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கிறான் என்று சொன்னால், விசுவாசியா இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அடிப்படை என்ன, அஸ்திபாரம் என்ன? ஃபெய்த். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்ன? விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே விசுவாசம் தான். ஆனா இது கசப்பான ஒரு உண்மை, நாம் விசுவாசிக்கிறது தாமதமா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறது இல்லைன்னு சொன்னா ஒரேடியா முடியும் இல்லை, விசுவாசிக்கிறோம், அதை தாமதமா என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது மாத்திரையையும் டாக்டரையும் நாடுகிறோம், பின்பதாக ஆண்டவரிடத்தில் வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செங்கல்பட்டில் ஒரு வண்டியில் போய்கிட்டு இருந்தேன், நானும் ஒரு அண்ணனும். அவர் சொன்னார், எந்த மெடிக்கல் சுற்றினாலும், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கடைசியில் ஆண்டவர் மெடிக்கலுக்கு தான் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படி சொன்னார். நான் என்ன நினைச்சேன், ஓ ஆண்டவர்கிட்ட தான் வரணும் போல, ஆண்டவர் தான் தீர்வு, ஆண்டவர் தான் சுகம் கொடுக்கிறார், ஆண்டவர் தான் பலன் கொடுக்கிறார், அவர்கிட்ட தான் வரணும் போல நினைச்சேன். அப்படியே நினைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் மெடிக்கல்னு போர்டு போட்டு ஒரு மெடிக்கல் கடை இருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ எந்த மெடிக்கல்ல வாங்கி கிடைக்கட்டாலும் ஆண்டவர் மெடிக்கலுக்கு வந்தா கிடைக்கும். என்னது? மாத்திரை.
அல்லேலூயா. விசுவாசம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் மேல இல்லை, ஆண்டவர் மெடிக்கல் மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நாம் விசுவாசிகள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்படாம நம்ம 1000 தடவை ஆபிரகாமை தியானித்தாலும் ஆபிரகாமுடைய இடத்துல அவருடைய குணாதிசயத்துக்கு, அவரை போல விசுவாசத்துக்கு நாம் வந்தால் ஒழிய ஆண்டவர் அற்புதம், ஆமா ஆண்டவருடைய அற்புதம் அப்பதான் என்ன செய்யும், நடக்குது பாருங்க. அவன் சரீரம் செத்து போனாலும் கவலைப்பட மாட்டான். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய கிடையாது. ஆமா, யூடியூப்ல ஒருத்தர் பார்த்தேன், நோ சூடு நோ சுரணை. ஒருத்தர் சொல்ற நோ சூடு நோ சுரணை, நோ வெக்கம் நோ மானம். அது மாதிரி யார் என்ன சொல்லட்டும். தாவீத கேட்குறாங்க, நீ ஆண்டவரை ஆராதிச்சிய, இப்போ ஏதான் காட்டுல மறைஞ்சு வாழ்ற இயேசுவையே கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரன் என்றாயே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் நமக்குள்ள ஒரு விசுவாசம், அல்லேலூயா, எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னிடத்தில் ஒருவர், என்னிடத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு சொன்னதை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். யார் விசுவாசி? விசுவாசத்தை குலைக்கும்படி யார் எதை சொன்னாலும் விசுவாசிக்காதவன் விசுவாசி. விலகி இருக்காதே தெரியும். உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும்படி உங்களிடத்தில் ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் அதை விசுவாசிக்காமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்பவன், அவரை மாத்திரம் கனப்படுத்துகிறவன், அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி சாய்க்கிறவன் விசுவாசி. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கதான் உங்களால ப்ரூஃப் பண்ண முடியும், அங்கதான் நிரூபிக்க முடியும். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, எல்லாம் கலையாட்டுவோம், நல்ல கீழே வேலை என்ன செய்யும். ஆமா, இந்த உங்களுக்கு நீங்க பார்த்து இப்போ இருக்கிற பிள்ளைங்க பார்த்துருப்பாங்க, நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு மாடு அடிச்ச ஆடு தெரியுமா தலைய, இந்த எங்கள் ஊரில் பூம் பூம் மாடுன்னு சொல்லுவோம், பூம் பூம் மாடு. அவன் அந்த பூம் பூம் அடித்தோடனே என்ன செய்யும், அது கீழே மேலே ஆட்டும், தெருவுல ஆட்டும், சூப்பராக ஆட்டும். ₹1 கொடுத்தா 2 ரூபா கொடுத்தா கொஞ்சம் நிற்க வச்சு ஆட்டி கழிச்சிட்டு போவான். என்ன அது மாதிரி நம்ம விசுவாசிக்கிறீங்களா, உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா விசுவாசிக்கிறேன். ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, யாராவது ஒருவர் விசுவாசத்தை குறைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஆமா அப்படியே ஆடுற மண்டை அப்படியே தொங்கிரும். என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாங்களே. ரொம்ப பவரான தீர்க்கதரிசி யாரு, சூரச்செல்ல படுத்துக்கிறதாரு, யாருக்கு பயந்து கொண்டாரு, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிட்டாரு, இருக்கிற எல்லாரையும் கொண்டு குமிச்சிட்டாரு, கிழவிக்கு பயந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமா, வயசான ஒரு இயேசபேல் உன்னை கொன்று போடுவேன், நாளை தினத்தில் நீ மரித்து போவாய், உன்னை கொண்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொன்ன உடனே பயந்துட்டான். அவனுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்ன நடக்குது பாருங்க. விசுவாசம் அங்க என்னதுல கிரியை செய்யாம போயிடுச்சு. ஒரு வார்த்தை விசுவாசத்தை குறைக்கும்படி நம்ம இருதயத்தில் நம்மை நோக்கி வரும் பொழுது நம் விசுவாசம் தணிந்து போகுமே, ஆனால் நாம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமெனா. தூக்கமா? அல்லேலூயாவா? கர்த்தர் நல்லவர், சோத்திரம். ஆமா, இரண்டாவது அவர் சொல்லுகிறார் அங்கே அஸ்திபாரம். முதலாவது ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். அது அஸ்திபாரமான ஆமா ஒரு கல், அது விலையேற பெற்றது. விசுவாசத்தை ஆண்டவர் சொல்றார், அது விலையேற பெற்றது, அது அஸ்திபாரமானது, அது மூளைக்கல்லா இருக்கிறது. கடைசியில சொல்லி முடிக்கிறார், விசுவாசிக்கிறவன் பதறார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்துக்கு பதறீங்களா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு நடுக்கம் இருக்கா, பயம் இருக்கா? நீங்க விசுவாசிக்கல. அல்லேலூயா. ஆமா, இடியமின் அப்படின்னு ஒரு மனுஷன், கொலை பாதகன், கொடூர அவன் ஒரு தேசத்துல ஆளுகை செய்யும் பொழுது ஒரு கிறிஸ்தவனை என்ன செஞ்சாங்களாம், இது சொல்லியிருக்கிறேன்.
அவனை ஆண்டவர் மறுதளிக்கும்படியா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அவன் மறுதளிக்கிற மாதிரி தெரியல. உடனே சொன்னான், நீ ஒன்று மறுதளிக்கணும், இல்லை இந்த கரண்ட் கம்பியை பிடிச்சி சாகணும். ரெண்டுத்துல எது உனக்கு விருப்பம், நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? உடனே அவன் என்ன ரட்சித்த ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய், ஹலோ, சாகுறதுக்கு எதுக்கு? அது இரும்பு கரண்ட் பிடிச்சா சில்லுன்னு இருக்குமா? அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குன்னு வெயில் காலத்தில் அப்படியே தண்ணி பழம் கொடுத்த மாதிரி இருக்குமோ? அந்த அந்த கரண்ட் போய் அந்த பழுப்பு என்ன செய்தான், பழுத்து போய் இருக்குதான், எதுப்புல நெருப்பு மாதிரி இருக்கு. ஓடி போய் பாஞ்சி அதை பிடிச்சானா? எதனால? விசுவாசத்தினால. அல்லேலூயா. டோட்டல் உகாண்டா முழுவதும் என்ன இல்லை, கரண்ட் இல்லை. அல்லேலூயா. அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது. இந்த நாளில உங்க ஒருத்தருடைய விசுவாசம் இந்த விருதுநகரையே ரட்சிக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லை இருந்துன்னா கை தட்டிருப்பீங்க. இப்பவும் வரலையா? கத்த நல்லவர். விசுவாசம் உலகத்தை, உங்க விசுவாசம் இந்த உலகத்தை, இந்த விருதுநகர் என்ன செய்யும்? ஜெயிக்குமா? ஆமேன் சொல்றவங்க மாத்திரம். விருதுநகர் என்னமா? ஆமா, இயேசு நகரமா மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளா எல்லாரும் என்ன செய்யட்டும்? வாழட்டும், ஜீவிக்கட்டும், பாவத்தை விடட்டும், அக்கிரமத்தை விடட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, எனக்குள்ள விசுவாசத்தை பெருகு பண்ணுங்க ஆண்டவரே, இந்த தேசத்தை சுதந்திரிப்பேன்னு சொன்னீங்களே, எனக்குள்ள விசுவாசத்தை என்ன செய்யுங்க, சுதந்திரம் அதிகரிக்குங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் இன்னும் அதிக காரியங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சீயோன்ல இருந்து என்ன செய்யறாரா? அவர் முழங்குகிறவராக இருக்கிறார். இங்க வாசித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீங்க வெட்கப்படுவது இல்லை. முதல் வாஸ்த இடத்துல நீங்க சொல்ற 1 பேதுருல நீ வெட்கப்படுவது இல்லை. ரெண்டாவது நம்ம அது எங்க எழுதி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா என்ன செய்யறார்? சொல்லி இருக்கிறது ஏசாயால சொல்லி இருக்கிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அப்படி ஆயிற்று. அங்க ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அது அஸ்திபாரமானது, அது மூளைக்கல்லானது, விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த பதறாத விசுவாசம் எங்கிருந்து வருதுன்னா, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. சீயோன்ல இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லேலூயா. சீயோனிலே வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய செய்கைகளை அறிவியுங்கள். அல்லேலூயா. தேவனை கீர்த்தனம் பண்ணி அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ்ச்சியை யாருக்கு அறிவிக்கணுமா? ரெண்டாவது, இயேசுவை குறித்து மற்றவருக்கு சொல்லுகிறவன் விசுவாசி. அல்லேலூயா. இயேசுவை பிரசங்கிக்கிறவன் விசுவாசி. கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுகிறவன் விசுவாசி. கர்த்தருக்காய் சுவிசேஷம் சொல்லுகிறவன் விசுவாசி. அல்லேலூயா. நல்லா கவனிக்க, காலம் கடைசி நாட்கள் ரொம்ப கடைசி. இதோ வாசல் அருகே வந்து விட்டார் என்ற வார்த்தையின்படியே எல்லாம் என்ன செய்யுது? நடக்குது. ஆண்டவர் வருகை மிக சமீபமா இருக்குது. அதற்கு ஏற்ற காரியங்களை இந்த உலகத்தில் நாம் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ கொள்ளை நோய்கள், இந்த கொரோனான்னு சொல்லி வைரஸ் பரவுது. ஆமா, தேசத்துக்கு தேசம் பகை மூழுது. அநேக இடங்களிலே கலவரங்கள் வெடிக்குது. நம்ம நாட்டில் அநேக பிரச்சனைகள் கிளம்புது. என்னென்னவோ நடக்குது உலகத்துல. எல்லாம் வருகைக்கு அடையாளம். எல்லாம் வருகைக்கு அடையாளமா இருக்கிறபடினால நீங்கள் நானும் நிம்மதியாய் மச்சிப்பாவின வீட்டிலே தூங்கும்படி ஆண்டவர் என்ன செய்யல? ஆமா, செர்பாபால பார்த்து சொல்றார் ஆண்டவர், என் வீடு என்ன செய்யுது? பாழா கிடக்குது. நீயும் என்ன செய்யற? மச்சிப்பாவின வீட்டில் என்ன செய்யற? சுகமா இருக்கிறாய். அதற்காக உன்னை அங்கிருந்து கொண்டு வந்தேன். இல்ல, தேசத்துக்கு என்ன செய்?
போய் ஆண்டவர் எதற்கு கொண்டு வந்தார், எதற்கு ரட்சித்தாரோ அதை நாம் என்ன செய்யணும், செய்யணும். அல்லேலூயா. நேற்று இந்த அருப்புக்கோட்டையில் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது அவருக்கு சொல்லும் போது சொன்னார், சுவிசேஷம் சொல்லுங்க. அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள உட்கார்ந்துருந்த உங்களை மாதிரி உட்கார்ந்துருந்தவங்க சொல்றாங்க, ஆனால் போங்க போதார் அடிக்கிறாங்க. என்னவா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்தா சாணியை கரைச்சி என்ன செய்யறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆனா ஆண்டவர் சொல்றார், போய் சொல்ல. நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை, ஆமா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணு. இங்க தாவீது சொல்றான், கீர்த்தனம் பண்ணி என்ன செய்யுங்க, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை குறித்து பேசுங்க, ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சொல்லுங்க. தேவனிடத்தில் நாம் நம்முடைய பெயர் அங்க பிதாவினிடத்தில் சொல்லப்படணும்னா பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் இங்க பூமியில உங்கள் மூலமாய் சொல்லப்படணும். அல்லேலூயா. நீங்க இயேசுவை குறித்து அறிவிக்க வெட்கப்பட்டா பிதா மேல என்ன செய்றார், வெட்கப்படுகிறார். ஆண்டவரை குறித்து சொல்வது ரொம்ப 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 ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அல்லேலூயா. இந்த போன வாரத்துல எத்தனை பேர், ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷம் சொன்னேன். போன திங்கள்ல இருந்து இந்த ஞாயிறு வரைக்கும் 2 கரங்கள் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய ரொட்டீன் லைஃப்ல நம்ம என்ன செய்யறோம், பிஸியா இருக்கிறோம் இல்லையா. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ரொம்ப பிஸியா போறோம். ஆனா இந்த பிஸியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவர் கொஞ்சம் பிஸி ஆயிட்டார்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நாசியில் சுவாசத்தை கொடுத்தவர் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்கிறார், கிருபையாய் நடத்துகிறார். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு வாரத்துல ஒருத்தருக்காவது என்ன செய்வேன், சுவிசேஷம் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு வாரத்துல ஒருத்தருக்காவது ஆண்டவரை குறித்து என்ன செய்வேன், சொல்லுவேன். அப்படி நாம் சொல்லாவிட்டால் நமது பெயர் பரலோகத்தில் துணைக்காது. பிதா நம்முடைய பெயரை கேட்க முடியாது. குமாரன் சொல்ல மாட்டார், வெட்கப்படுவார். கர்த்தர் நல்லவர். யார் விசுவாசி? கர்த்தரை மற்றவருக்கு அறிவிப்பவன் விசுவாசி. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவன் விசுவாசி. கடைசியா உலகத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும், ஆண்டவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார் என்பத ஒரு 4 காரியங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எது உலகம்? மத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. முதல் உலகம் உணவு. நான் பாஸ்டர் இருக்கிறதே ஒன்று தான், அது ஒன்று தான் ஏதோ கொஞ்சம் திருப்தியாக போயிட்டு இருக்குது, அதில் போய் கையை வைக்கிறீங்களே. முதல் உலகம் பிசாசு நம்மை திசை திருப்புகிற, நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்ணுற முதல் இடம் உணவு. அல்லேலூயா. இது வருகைக்கு ஒரு அடையாளமாகவும் நான் பார்க்கிறேன். கடைசி நாட்களில் மனிதர் என்ன செய்வாங்க, பெருந்தினி ஜனங்க எங்கே பார்த்தாலும் என்ன செய்வாங்க, அநேக இடங்களில் அநேக ஜனங்கள் மறிக்கிறார்கள். என்னன்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க. என்னது, சின்ன வயசு 33 வயசு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. எதுக்கு ஹார்ட் அட்டாக்? அவர் கொலஸ்ட்ரால் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாரு, என்ன செஞ்சிச்சு, ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. தஞ்சாவூரில் ஒரு நல்ல ஊழியர் கோயம்புத்தூருக்கு மீட்டிங்கு போய் என்ன செஞ்சிட்டார், அவருக்குள்ள ஏற்கனவே நிறைய நல்லா ஷவுட்டாக நல்லா பெருசாக இருப்பார், போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பண்டத்தை முதல்ல வாங்கி என்ன செஞ்சிருக்கிறார், சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிருக்கிறார். பாத்ரூம்குள்ளே போனவர் அங்கேயே என்ன செஞ்சிருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கதவை திறக்க முடியல, உள்ளேயே மரித்து போனார். காரணம், உலகத்தில் மனிதர்கள் இந்த உணவை என்ன செய்கிறாங்க, ரொம்ப பார்த்தீங்களா, சைனாவில் எதுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, எதுக்கு வந்துச்சு, ஆமாம் அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க, ஆனால் வேற காரணம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க யார், எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, ஆமாம் அது சாப்பிட்றலாம் பார்த்தா வாந்தி வருது.
உயிரோட எலி குஞ்சு இருக்குது, அது மூஞ்சி மூக்கு ஆட்டிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு தட்டில் ஏதாவது அப்படி இருந்தா சாப்பிடுவோமா? உணவு உங்களை ஆண்டவர் விட்டு என்ன செய்கிறது? பிரிக்கிறதா இருக்கிறது. அந்த நாளில் உபவாசம் போட்டு என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. உபவாசத்தில் அதிகமாக என்ன செய்வாங்க? ஆமாம், உபவாச கூட்டத்துக்கு திரள் கூட்டம் கூடும். உபவாசம் ஜெபம்னா அப்படியே ஜனங்கள் சாரையாக வருவாங்க. நைட்டு ஃபுல்லாக உபவாசம் போட்டு என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஃபாஸ்டிங் வேற மாதிரி என்ன செஞ்சிருச்சு? ஆமாம், நான் விளையாட்டுக்கு ஒரு ஃபாஸ்டிங் சொல்லுவேன். காலையில் 8 to 9 வரைக்கும் ஃபாஸ்டிங், 9லேருந்து 9 வரைக்கும் கொஞ்சம் போல் சாப்பிட்டுக்கிடுவேன். அப்புறம் 9லேருந்து 11:30 1 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங், அப்புறம் 12லேருந்து அரை நேரத்துக்கு கொஞ்சம் போல் சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு சொல்லி இப்போ அதுதான் நிஜமான ஃபாஸ்டிங்காக மாறிடுச்சு. உபவாசம் கர்த்தருக்கென்று எடுக்கிற, கர்த்தருக்கென்று நேரம் ஒதுக்குகிற குணம், அந்த சமயம், அந்த நிலைமை இப்போ எங்கேயுமே என்ன செய்யல இல்லை. உணவு மனிதனை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அந்த காலத்தில் எல்லாம் கையில் சூப்பராக ஒரு பாக்ஸ் வச்சுட்டு போவாங்க. என்ன பாக்ஸு? எத்தனை வச்சு போவாங்க. இப்போ நம்ம கையில் என்ன செய்கிறாங்க? ஆமாம், எல்லாம் காணிக்கை போடுற பெட்டி மாதிரி நல்லா பெரிய பெட்டியாக அதில் மாத்திரை அப்படியே லைனாக அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி? அப்படியே பார்க்கவே மாத்திரை கலராக அழகழகாக இருக்குது. காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று, மொத்தம் சேர்த்து ஒரு 4. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒன்று, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மாத்திரை, தூங்குறதுக்கு ஒன்று, வைக்கிறதுக்கு ஒன்று, நைட்டு ஒன்று, காலையில் ஒன்று, திருப்பி நடுராத்திரியில் ஒன்று. எத்தனை ஜனம் உணவு காரியங்கள் மாறுறதுனால, உணவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுனால நம்ம ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுறோம். நல்லா பாருங்க, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்க சாப்பாட்டுக்கும் இப்போ இருக்கிற உணவு பழக்கங்களுக்கும் மாறினதுனால நம்மளால காலையில் என்ன செய்ய மாட்டீங்க? ஆமாம், காலையில் பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்னால் என்ன டயர்டாக இருக்குது ஃபஸ்ட்டு. நைட்டு ஜெபம் பண்ண சொன்னால் அங்கே என்ன செய்யறது? சாப்பிட்ட உடனே என்ன செய்யணும்? முன்னாடி அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிச்சு? சத்தம் உண்டாக்குச்சு. இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வியாதியை உண்டாக்குது. தேவ பிள்ளைகள் உணவுல என்ன செய்யணும்? கண்ட்ரோல் வைக்கணும். உணவு கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்குதுங்க. உங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அந்த உணவு, உங்க உணவு பழக்கம் அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செய்யுது? உங்களை விட்டு பிரிக்குது. பிசாசு அதை நல்லா அறிஞ்சவனா தான் இயேசு கிட்ட போய் சொல்றான், நீங்க பசியா இருக்கிற, நீ நினைச்சா இந்த அப்பத்தை என்ன செய்ய முடியும்? இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட முடியும், சாப்பிடு. ஆண்டவர் சொல்றார். அதற்கு மாறாக ஆண்டவர் வார்த்தையை சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பதை விட்டுட்டு இப்ப என்ன செய்யறோம்? கர்த்தர் ஒதுக்கின விளக்கின எல்லா கனியையும் சாப்பிடுறோம். ஆண்டவர் விளக்கின கனினா என்னது? அல்லேலூயா. ஆமா, இந்த நேரத்துக்கு இந்த ஃபுட்டு செட் ஆகாது அப்படின்னா அந்த நேரத்துக்கு அதை கரெக்டாக என்ன செய்வோம்? ஆமாம். பின்ன எப்படி இருக்கும்? காலையில் பொங்கல் சாப்பிட்டா என்ன செய்யும்? நீங்கள் சாப்பிட்டு வேலைக்கு போங்களேன். அல்லேலூயா. காலையில் நீங்கள் நல்லா சுட சுட பொங்கல் சாப்பிட்டு வேலைக்கு போங்க. உங்கள் கண்ணில் ஒளிவட்டம் தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து மங்கல் ஆகும். கடைசியில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆழ்ந்த உறக்கத்துக்குள் அப்படியே 3வது வானத்து வரையும் போய்வீர்கள். இது ஒரு வாட்டி நான் அனுபவிச்சேன். ஸ்கூலுக்கு காலைல பொங்கலை சாப்பிட்டு போயாச்சு. பாடம் எடுக்கிறாங்க, டீச்சர் 2 தெரியுறாங்க. அப்புறம் 3 தெரிஞ்சு, அப்புறம் 4, அப்புறம் ஒண்ணுமே தெரியல. கடைசியில் பார்த்தா டேபிளில் படுத்தாச்சு. பொங்கல் அவ்வளவு வேலையை. அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உணவுகளை மாற்றி அமைக்கணும். நம்முடைய நம்ம ஆண்டவர் விட்டு பிரிக்காத அளவுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். தேவையில்லாத காரியங்களை என்ன இப்போ எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யாதீங்க, விரைவு உணவு அவாய்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, என்னது தெரியலண்ணே, தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் ஃபாஸ்ட் ஃபுட்டு.
என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டை என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை என்ன செய்யுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு உங்களுடைய நேரத்தை, ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை எடுக்காதபடி அதில் காரியமாக இருக்கிற விசுவாசி யார்? ஆண்டவர் வார்த்தையில பிழைக்கிறவன் விசுவாசி. உலகத்தில் இருக்கிற உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தை தள்ளாதபடி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பிழைக்கிறவன் விசுவாசியா இருக்கிறான். இரண்டாவது அதே 4 வசனம். இரண்டாவது உலகம் தேவனை சோதிக்கும் உணர்வு, ஆண்டவரை சோதிக்கிற உணர்வு உங்க இருதயத்துல பிசாசு வைக்கிறவனா இருக்கிறான். நீங்க உலகமா ஆண்டவரா, பரிசுத்தமா அசுத்தமா, இதை செய்யறமா செய்யக்கூடாதா, இந்த 2 கேள்விக்கு நடுவில் வந்துட்டீங்கனாலே பிசாசு உங்களை ஈஸியா என்ன செஞ்சிருவான், இழுத்துருவான். நீங்க இருக்கிற இடம் ஒரே இடமா இருக்கணும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், அவர் எல்லாவற்றையும் எனக்காய் செய்வார், அவரை நான் சோதிக்க மாட்டேன், அவரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன். அவரை வனாந்தரத்திலே பரீட்சை பார்த்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மாண்டு போனார்கள். அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நான் என் தேவனை நம்பி விசுவாசித்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன். அதுவே எனக்கு நலம். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, நடக்குமா நடக்காதா அப்படின்னு 2 மைண்ட் ஆயிட்டாலே பிசாசு அழகா உங்களை கொக்கி போட்டு தூக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அநேகர் யோசிப்பாங்க, நான் இப்படிதான் பாஸ்டர் வந்தேன், ஆனா எப்படி இப்படி போனேன்னு. அது நீங்க போகல, நீங்க நினைச்சீங்க, அவன் கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. உங்க சிந்தனை ஆண்டவர் செய்வாரா நடக்குமா அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பிசாசு அங்க பக்கத்துல என்ன செஞ்சிருவான், வந்துருவான். நீங்க ஆண்டவரை குறித்து சொல்றான், நீ மேல இருந்து கீழே என்ன செய். ஆமா, பைபிள் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், உன் கால்கள் கல்லில் இடராதபடி தூதர்கள் தாங்குவார்களே. உங்களை விசாசு வசனத்தை வச்சு தான் செய்வான். ஆண்டவரையே வசனத்தை வைத்து அவன் சோதிப்பானால் உங்களை அதிகமா என்ன செய்வான். ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உறுதியா இருக்கணும். கர்த்தரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன். ரெண்டாவது, இந்த நாள்ல அநேகர் பரீட்சை பார்க்கறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு ஒரு வசனத்தோட சொல்றாங்க, கிதியோனா யாரு, இந்த பனி பெயர் சொல்லுவார் பாத்தீங்களா, அவர் பரீட்சை பார்த்தார்ல, ஆண்டவர் அவருக்கு செஞ்சார்ல, அவருக்கு நல்ல மூட்ல இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு நல்ல மூட்ல இருந்தார், அதனால ஏதோ போனா போது அவனை எப்படியா கூட்டு வரணுமேன்றதுக்காக அடையாளத்தை செஞ்சார். நீங்க கேட்கும் போது ஆண்டவர் யாராவது கோவப்படுத்தி கோவ மூட்ல இருந்தாருன்னா அப்புறம் பார்த்துங்க. கர்த்தர் நல்லவர். சரி, பரீட்சை பார்ப்பது, ஆமா, ஆண்டவரை பரீட்சை பார்ப்பது நமக்கு நல்லதல்ல. ஆண்டவரிடத்தில் பரீட்சை பாராதபடி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், பிதாவினுடைய குமாரன், அவரே தேவனை பரீட்சை பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த பிசாசனிடத்தில் சொல்றார், தேவனை கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. நீ எப்படி அப்படி சொல்ல போகும்? நான் பரீட்சை பார்க்க மாட்டேன், என் தேவனை விசுவாசிக்கிற, என் தேவனை நம்புகிற, அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று அவன் ஆண்டவர் இருதயத்தில் கொண்டபடினாலே அவனை ஆண்டவருக்கு ஜெயித்தார். உலகம் ஆண்டவரை மேற்கொள்ள முடியல, கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார். இரண்டாவது, ஆண்டவரை சோதிக்காம, சோதனைக்காக ஆண்டவரை சோதிக்கும் பொழுது, பிசாசு சோதிக்கும் போது ஆண்டவரை சோதிக்காம ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறவன் விசுவாசி. மூன்றாவது, 8வது வசனம், அல்லேலூயா. விழாத ஆளும் இதுல விழுந்துரும். அல்லேலூயாவா, ஆமேனா, தூக்கமா, கலக்கமா, கர்த்தர் நல்லவர், முழிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்களா அல்லேலூயா. ஆமா, கரெக்டா 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன், சரியா? ஆமா, கடைசி. விழாத ஆளும் இதுல விழுந்துரும். பிசாசு
கூட்டிட்டு போறான். எங்க? பேங்க்குக்கு. அல்லேலூயா. எங்க கூட்டு போறான்? எங்க கூட்டு போறான்? பேங்க்குக்கு. பேங்க்ல கூட்டு போய் டபார்னு திறந்து காமிக்கிறான். கோடி கோடியா பணம். ஒரு 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 வீடியோவில் ஒரு ஊழியக்காரர் என்ன செய்கிறார், அது விளையாட்டுக்காக சித்தரித்த ஒரு வீடியோ. ஒரு உட்காந்து சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருத்தர் ஓடி வந்து தசமாவை கொடுக்க வரார். கிட்டத்தட்ட ஒரு கட்டு எவ்வளவு? ஆமாம், அப்படி சொன்ன ஒரே நபர் நம்ம சர்ச்சில் அதை காணோம். சார்லஸ் பிரதர் தான் கோடி கோடியாக தரேன்னார் தசமாகும். ஒரு கட்டு கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்த உடனே இவர் எழுந்து நின்று அவருக்காக ஜெபம் பண்ணி அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு நபர் வரார். யாரு? இன்னொரு விசுவாசி. அவர் தசமபாகம் பெட்டியில கொண்டு வர்றார். அல்லேலூயா. யாருக்கா அப்படி ஆசை இருக்கா? என்னைக்கா அப்படி ஆசைப்பட்டிருக்கீங்களா? சர்ச்சையே வேற மாதிரி மாத்திரா. பெட்டியில கொண்டு வரார். பெட்டியில கொண்டு வந்த உடனே அந்த ஊழியக்காரர் இப்ப என்ன பண்றாருன்னா, அவர் முட்டி போட்டு நீ எனக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னாரா. இது சித்தரிக்கப்பட்ட ஒரு சின்ன காமெடிக்காக ஒரு வீடியோ, அவங்க வேற ஒரு ஆட்கள் பண்ண வீடியோ. அதை பார்த்தேன். அப்ப பணத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை வரைக்கும் பார்க்காத ஒரு பணத்தை பார்த்த உடனே நீ தான் எனக்கு ஜெபம் பண்ணணும், ஏன் நீ தான் தசமாக எனக்கு தர பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தரித்திருக்கிறாங்க. இது பெரும்பான்மையான இடத்துல என்ன செய்யுது நடக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. ஆனா நான் யோசித்தேன், இதுதான் பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான், இயேசு கிட்ட பண்ணியிருக்கிறான். உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் நொடி பொழுதுல காட்டுறான். எல்லாத்தையும் உனக்கு தர ஆண்டவரே. அல்லேலூயா. உன் கையில ஒரு பெட்டியை கொடுத்து 3 கோடி ரூபாய் இருக்கு, மொத்தமும் உனக்கு தானா, அப்படியே முட்டி போட்டு கட்டி பிடிச்சி அந்த பெட்டியை உருளுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய காட்ட, ஒரு பணத்தை, மகிமைய, செல்வாக்க, அந்தஸ்த ஒரு நிமைப்போல பிசாசு காட்டுறான். நீர் மாத்திரம் என்னை பணிந்து கொண்டா, என்னை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினா இவை எல்லாம் உமக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் யாருக்கு தான்? அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மளா இருந்தா காலில் இருந்திருப்போம். அவன் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம மட்டும் அந்த இடத்துல இருந்தோம்னா சாஷ்டாங்கம் செய், ஆமா படுத்திருப்போம். என்னையா இவ்வளவு லேட்டா சொல்லிட்டு இருக்கேன், நான் அப்பயே விழுந்துட்டேன் அப்படின்னு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய். அப்பாலே போ. நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம், காசை கை பண்ணிட்டாங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தான் விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. வராது. ஆமேனா? உங்ககிட்ட ஒருத்தர் இத காசை கொடுத்து, ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஆண்டவர் ஆராதிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு தெரியல. அதை தள்ளிவிட்டு அப்பாலே போ சாத்தானே, என் தேவனாய் ஒருத்தருக்கே என் ஆராதனை, என் தலை என் தேவனுக்கு முன்பதாக மாத்திரமே வணங்கும், அவரை மாத்திரம் தான் நான் ஆராதிப்பேன், கோடி கோடியா கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட விசுவாசி. அல்லேலூயா. நீங்க தான் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட விசுவாசி. நீங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசி. அவன் கோடி கோடியா கொடுத்தா என்ன, கோடி ஆண்டுகளை நடக்க வைப்பார் மேல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்த அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. அல்லேலூயா. பணம் மகிமைக்காக, பணத்துக்காக, செல்வத்துக்காக, அந்தஸ்துக்காக கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அவரை ஓரம் தள்ளிட்டு உலகத்தை முன்பதாக வைக்கக்கூடாது. உலகம் பாவம். உலகத்தை ஜெயிக்க தேவனால் நாம் பிறக்கிறவர்களா இருக்க வேண்டும், உருவாக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். முதலாவது தேவனை விட்டு பிரிக்கிற உணவு, அதை சார்ந்து இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் விளக்கணும். இரண்டாவது, தேவனை சோதிக்கிற இருதயம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. பணம், பெருமை, ஆஸ்தி, அதிகாரத்தை கொண்டு கர்த்தரை நாம் ஓரம் தள்ளக்கூடாது. கடைசியாக 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
16வது வசனம். 1 யோவான் 2:16 முடிக்கிறேன். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. உலகத்தினால் உண்டான மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை மூன்றும் இல்லாதவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரை ஆராதிக்கிற விசுவாசி. அல்லேலூயா. யார் விசுவாசி? கண்களின் இச்சை இல்லாதவன் விசுவாசி. யார் விசுவாசி? மாமிசத்தின் இச்சை இல்லாதவன் விசுவாசி. யார் விசுவாசி? ஜீவனத்தின் பெருமை இல்லாதவன் விசுவாசி. இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவை உலகத்திலே விழுந்து போகும், தேவனால் உண்டானது உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. நீங்க உலகத்தை ஜெயிக்கிறவர்களா, உலகத்தோடு கலந்தவர்களா? சத்தமா சொல்லுங்க. உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தை ஜெயிக்கணும், நீங்க உலகத்தை ஜெயிக்கணும். நீங்க தேவனால் பிறந்தவர்கள், நீங்க உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். இந்த உலகத்தோடு கலந்தவர்கள் அல்ல, உலகத்தை விருதுநகர கலக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட பிள்ளைகள், விசுவாசிகள். நீங்க தான், நீங்க தான். மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நீங்க தான். உங்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு நீங்க தான், நீங்க தான். உங்க மூலியமா தான் ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. கரணத்தடி கத்தை மையப்படுத்தலாமா? தேவனால் உண்டானது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். விசுவாசி யார்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன், கர்த்தரை கனப்படுத்துகிறவன், கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன், கர்த்தரை சோதிக்காதவன். பணம், பெருமை, புகழ் இவை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக தூசியும் வெறுமையுமாய் நினைக்கிறவன். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இல்லாதவன் விசுவாசி. அல்லேலூயா. நாம் விசுவாசிகளா இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த காரியங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற, கர்த்தரை அண்டி கொள்ளுகிற இருதயமும், கர்த்தரை நித்தமும் தேடுகிற பழக்கமும் ஜீவியமும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையில நாம் இன்னும் அதிகமாய் முன்னேறி செல்லணும். அல்லேலூயா. ஒரு தேவன் வந்தா அதை எங்க கேட்கலாம், எப்படி செய்யலாம் என்று யோசிக்கிறதை விட கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது தேவன் அதை என் பிள்ளை கேட்கிறார் என்று சொல்லி கனம் பண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கேட்ட சத்தியத்தின்படி, ஆண்டவரே நான் நல்ல விசுவாசி. அவங்க இருதயத்தை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு நான் உம்மிடத்துல கேள்வி கேட்டு இருக்கிறேனா? நான் உம்மை சோதித்து பார்த்து இருக்கிறேனா? இயேசு அதில் ஜெயித்தாரே. மாமிசத்தின் இச்சை என்னிடத்தில் இருக்கிறதா? உலகத்தின் இச்சை என்னிடத்தில் இருக்கிறதா? கண்களின் இச்சை என்னிடத்தில் இருக்கிறதா? ஜீவனத்தின் பெருமை நான் யார் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற மகிமை என்ன தெரியுமா? என்னுடைய பலன் என்ன தெரியுமா? யாரிடத்திலாவது இப்படி நான் பேசியிருக்கிறேனா? ஒரு விஷயம் யோசிங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நான் நல்ல உம்முடைய பிள்ளையாய், நல்ல விசுவாசியாய், விசுவாசத்தில் வேரூன்றினவனாய், ஆண்டவரே அநேகருக்கு உம்மை குறித்து சொல்லுகிறவனாய் பா. தாவீது உம்மை குறித்து அநேகருக்கு சொன்னானே, உம்முடைய கீர்த்தியை உலகமெங்கும் பிரசித்தப்படுத்தினானே. அவன் இருந்த இடம் முழுவதும் உம்மை அவன் ஆராதித்து அநேகருக்கு சொன்னானே. அப்பா நான் இன்னும் உம்மை குறித்து அதிகம் பேருக்கு சொல்லணும். ஆண்டவரே அதிகம் பேருக்கு உம்மை குறித்து நான் அப்பா பேசணும். நீ எனக்கு செய்த நன்மையை நான் மாத்திரம் வைத்திருக்கிறதுக்காக எனக்கு நீங்க கொடுக்கல. என்னுடைய வாழ்க்கையில சுகத்தை நான் மாத்திரம் வைத்திருக்கிறதுக்காக எனக்கு கொடுக்கல. ஆண்டவரே நான் உம்மை குறித்து அநேகருக்கு சொல்லும்படியா,
உம்மை குறித்து அநேகரை அப்பா உம்முடைய பாதையில நடத்தும்படியாய், ஜீவனுடைய பாதையில நடத்தும்படியாய் எனக்கு சுகம் கொடுத்தீங்க, பலன் கொடுத்தீங்க, ஜீவனை கொடுத்தீங்க, பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க. உம்மை குறித்து அநேகருக்கு சொல்லணும்ப்பா. உம்மை குறித்து சொல்லும் பொழுதுதான் நான் நல்ல விசுவாசியாய், உமக்கு பிரியமான பிள்ளையாய் நான் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறேன். அர்ப்பணித்து எல்லா இருதயத்தில காலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னிடத்துல ஜீவனத்தின் பெருமை வேண்டாம்ப்பா, என்னிடத்துல மாம்ச இச்சை வேண்டாண்டவரே அப்பா, என்னிடத்துல கண்களின் இச்சை வேண்டாம் அப்பா, உம்மை விட்டு தூரப்படுத்துகிற ஆண்டவரே உணவு காரியங்கள், அதை சார்ந்த விஷயங்கள் எனக்கு வேண்டாம்ப்பா. உம்மை சோதிக்க என் இருதயம் ஒருவேளை துணிந்திருந்தால் ஒரு விஷயத்தை மன்னிங்க. என் இருதயத்தில் உம்மை குறித்ததான நினைவு அப்பா இன்னும் அதிகமாய் பலப்படட்டும். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும். ஒருவேளை பணம், பெருமை, ஆஸ்தி, அந்தஸ்து, கனம், இதன் மூலமாய் உம்மை நான் கனப்படுத்தாம, உம்மை நான் மகிமைப்படுத்தாம உம்மை விட்டு தூரம் போயிருப்பேன் என்று சொன்னால் ஒரு விஷயம் தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இந்த பணத்தின் இந்த உலகத்தினாலே நான் ஜெயிக்கப்படுகிறவனாய் அல்ல, இந்த உலகத்தை நான் ஜெயிக்கிறவனாய் மாறணும். இந்த உலகத்தோடு கூட கலந்தவனாய் அல்ல, உலகத்தை கலக்குகிறவனாய் மாறணும்பா. இந்த கரணங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே அப்படி உண்மையாய் செபித்த இருதயத்தை நீ பார்க்கிறேன். 1 பேதுரு வாசித்தது போல அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரே இடத்துல வேண்டின செபித்த ஒவ்வொரு இருதயத்திலும் விசுவாசம் வர்த்திக்கப்படுவதாக. ஆண்டவரே கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெட்கப்படாதபடி, என் தேவன் பதறாதபடி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும். உலகத்தை ஜெயிக்கட்டும். உடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கவர்களா இந்த உலகத்தில் ஜீவிக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னுடன் இருக்கிறேன், மனம் கலங்காதிருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் இன்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். கஷ்டமான வாழ்க்கையா? அதை தேவன் மிருது செடியாய் பசுமையாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே.
நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே பயம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே,